வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி செம்ம டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, ஏன் ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு மஷ்ரூம், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகா, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதும் அதோட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது மூணும் நல்லா வதங்கினதும் அதில் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். யூஸ் பண்ண பொருளும் அதோட அளவெல்லாம் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவும் மஷ்ரூமும் போட்டுக்கோங்க. நீங்கள் மஷ்ரூமுக்கு பதிலாக இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு எந்த காய்கறி வேணால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மஷ்ரூம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். மற்ற காய்கறியை விட மஷ்ரூம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூமில் வந்துட்டு தண்ணி இருக்கும். நம்ம அதை எண்ணெயில் போட்டதுமே தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியெல்லாம் வற்றினதும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பச்சை மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் போட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் மஷ்ரூம் வதக்கும் போதே தண்ணி அதிலேருந்து வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் தண்ணி நான் சுத்தமாக இதில் சேர்க்கலை. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை அதில் கட் பண்ணி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு 5 ஸ்லைஸ் வந்துட்டு ப்ரெட்டும் 3 முட்டையும் உடச்சி வச்சுருக்கேன். இந்த முட்டையை உடச்சிட்டு அந்த ஓட்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ அதுதான், அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த 5 ப்ரெட் துண்டு எடுத்து இல்லையா, அந்த ப்ரெட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இந்த ப்ரெட்டு கூடவே நம்ம உடச்சி வச்சுருக்க 3 முட்டையை இந்த ப்ரெட்டோடு சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட்லெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரெட்டை அப்படியே பிச்சு போட்டு அதில் முட்டையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பாலை அதோடு சேர்த்து மறுபடியும் அரைக்கலாம் தேவையில்லை. ஒரு ஸ்பூன் வச்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நீங்கள் கடாய் இல்லைனா சாஸ் பேன் யூஸ் பண்ணுங்கள். அது ஏன்னு வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த கடாயில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகினதும் அதை இந்த கடாயில் வந்துட்டு எல்லா பக்கமும் போகிற மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்றேன். தோசைக்கல்லுக்கு மேலே தான் இந்த கடாயை இப்போ வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நெய் உருக்கிறதுக்காக நான் அதை டேரெக்டாக ஹீட்டில் வச்சுருந்தேன். இப்போ அதை முடித்ததும் இப்போ தோசைக்கல் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிடணும். இந்த கடாய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு இந்த கடாயில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் அது மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருந்தா போதும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே சீஸ் போட போகிறேன். சீஸ் வந்துட்டு அவங்க சீஸ் ஸ்லைஸோ இல்லை க்யூபாக இருந்துச்சுன்னா அதை துருவிக்கிட்டோ இல்லை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எப்படி வேணாலும் போடலாம். நான் வந்து ஒரு பெரிய சீஸ் பிளாக் வச்சுருந்தேன், அதனால் அதிலேருந்து இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கு மேலே ஃபுல்லாக இந்த சீஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. சீஸ் கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டையும் ப்ரெட்டும் அதில் மீதி இருக்கிறத இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டுடணும். இதை ஊற்றிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் அதோட சுற்றி வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகலை இல்லையா. இப்போ இதை நம்ம இந்த கடாயிலேருந்து எடுத்து தோசை தவாவில் திருப்பி போட போகிறோம்.
ஒரு கரண்டி வச்சு அந்த சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, ஒட்டாமல் தான் வரும். இதை எடுத்துட்டு அந்த தோசை தவாலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அந்த கடாயில் இருக்கிறத அப்படியே திருப்பி இந்த தோசை தவாவில் போடணும். நான் வந்து அந்த பெரிய கடாயில் பண்ணிட்டனால என்னால் திருப்பி போடுறதுக்கு வாட்டம் வரலை, அதனால் நான் 2 கரண்டி யூஸ் பண்ணி அதை திருப்பி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, மேலே ஏதாவது பட்டுற போது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சாஸ் பேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊற்றி நீங்கள் பண்ணும்போது தோசை தவாவை எடுத்து இது மேலே வச்சு திருப்பி போட்டாலே ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு பேன்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை தோசை தவாவில் திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா போதும், நம்மளோட டிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, உங்களையும் இந்த டிஷ்ஷையும் மறக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, மஷ்ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஷ்ரூமுக்கு பதிலாக 2 அவிச்ச முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் இதை மசாலா வந்து நிறைய வேணும் அப்படின்னா அந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மசாலாவும் சேர்க்கலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை, வெறும் கரம் மசாலாலே அந்த வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டைம்னால் ரொம்ப எடுக்காது, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி மொத்தமாகவே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.